வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போவது இணைய உலகில் நடக்கும் ஒரு மிக விசித்திரமான மற்றும் ஆச்சரியமான சம்பவத்தைப் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான எபிசோடு. ஒரு இளம் பெண்ணுக்கும் அவளை விட வயதில் மிகவும் மூத்த ஒரு நபருக்கும் இடையே நடக்கும் ஒரு விசித்திரமான நிகழ்வுதான் இது. இதை பார்ப்பதற்கு முன்னால் நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அந்த பெல் பட்டன் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான எபிசோடுகளை பகிரும்போது உங்களுக்கு உடனுக்குடன் அறிவிப்புகள் வரும். அப்படியே போகிற போக்கில் அந்த லைக் பொத்தானையும் தட்டிவிட்டு சென்றால் அது எனக்கு மிகவும் உதவிகரமாகவும் ஊக்கமாகவும் இருக்கும். இந்த கதையின் ஆரம்பத்திலேயே பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் நமது நாயகி காவியாவை காட்டுகிறார்கள். அவள் ஒரு பெரிய வீட்டின் வாசலுக்கு முன்னால் மிகுந்த தயக்கத்துடனும் பதற்றத்துடனும் நடந்து வருகிறாள். பார்ப்பதற்கு மிகவும் கம்பீரமாகவும் நாகரீகமாகவும் இருக்கும் அவளுக்குள் நாம் இந்த இடத்திற்கு வந்தது சரிதானா என்ற ஒரு பெரிய கேள்வியும் யோசனையும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அவள் வாசலில் நின்றபடியே அந்த வீட்டின் அழைப்பு மணியே கோலின் பெல் அழுத்துகிறாள். அழைப்பு மணி சத்தம் கேட்டதும் அந்த வீட்டின் உள்ளே தனது கணினியில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்த ஒரு நடுத்தர வயது நபர், அதாவது 55 வயது மதிக்கத்தக்க அரவிந்த் என்பவர் எழுந்து வெளியே வருகிறார். அவர் கதவை திறப்பதற்கு முன்னால் மிகவும் சுகாதார விழிப்புணர்வுடன் தன் பாக்கெட்டில் வைத்திருந்த கிருமிநாசினியே சானிடைசர் எடுத்து 2 சொட்டுகள் கைகளில் ஊற்றி கைகளை முன்னும் பின்னுமாக நன்றாக தேய்த்துக் கொள்கிறார். அவர் அவ்வளவோ ஆரோக்கியத்தில் அக்கறை உள்ளவராக தெரிகிறார். கதவை திறந்த அரவிந்த் வாசலில் வய்யாரமாக நின்று கொண்டிருந்த பேரழகி காவியாவை பார்க்கிறார். அவர் அவளை பார்த்து, "நீ பூஜாதானே?" என்று கேட்கிறார். இங்கே பூஜா என்பது அந்த வெள்ளைக்கார பெண்ணின் பெயர். ஆமாம், கரெக்ட், நீங்க என்றுதான் தேடி வந்த நபர் யார் என்று தெரியாமல் காவியா சற்று முழிக்கிறாள். அதற்கு அவர் புன்னகைத்துக் கொண்டே, "நான்தான் நீ தேடி வந்த ஆகாஷன் அப்பா" என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். "ஓ, ஆகாஷன் அப்பாவா? ஆனால் ஆகாஷ் இதுவரை உங்களைப் பற்றி என்னிடம் சொன்னதே இல்லையே" என்று காவியா ஆச்சரியமாக கேட்கிறாள். அதற்கு அவர், "பொதுவாக காதல் வயப்படும்போது இளைஞர்கள் தங்கள் அப்பாவைப் பற்றியெல்லாம் அதிகம் பேச மாட்டார்கள் அல்லவா" என்று திரும்பி கேட்க, "நீங்கள் சொல்வதும் உண்மைதான்" என்று அவளும் அதை ஒப்புக்கொள்கிறாள். "என்னை இங்கே வரச் சொல்லிவிட்டு ஆகாஷ் எங்கே போயிருக்கிறான்" என்று காவியா கேட்க, "அவன் ஒரு சிறிய வேலையாக வெளியே சென்றிருக்கிறான், இதோ இப்பொழுது வந்துவிடுவான். நாம் ஏன் வாசலிலேயே நின்று பேச வேண்டும், நீ உள்ளே வரலாமே" என்று அரவிந்த் அழைக்கிறார். அதற்கு அவளோ, "இல்லை, பரவாயில்லை, ஆகாஷ் வரும்வரை நான் வெளியிலேயே காத்திருக்கிறேன்" என்கிறாள். "உன்னை போன்ற ஒரு அழகான பெண் வீட்டுக்கு வெளியே தனியாக காத்துக் கொண்டிருப்பது அவ்வளவு நல்லதல்ல. தயவு செய்து உள்ளே வா" என்று அவர் வற்புறுத்த, "நீங்கள் சொல்வதும் சரிதான்" என்று கூறிவிட்டு காவியா வீட்டுக்குள்ளே வருகிறாள். அரவிந்தம் கதவை மூடி தாழ்பால் போடுகிறார். உள்ளே வந்த காவியா அந்த அறையை சுற்றிலும் ஆச்சரியமாக பார்க்கிறாள். "என்ன, அங்கே இந்த அறையில் ஒரு குடும்ப புகைப்படமிலி போட்டோ கூட காணோம்" என்று கேட்கிறாள். அதற்கு அரவிந்த் சற்று சோகமாக, "எனக்கு என் மனைவியே கண்டால் உயிர். அவளது மறைவுக்குப் பிறகு அவளது நினைவுகள் வந்து என்னை வாட்டக்கூடாது என்பதற்காக அந்த புகைப்படங்கள் எல்லாவற்றையும் எடுத்து உள்ளே வைத்துவிட்டேன். தேவையில்லாமல் மனசு சஞ்சலப்படும் அல்லவா, அதனால்தான்" என்று கூற காவியாவும் அந்த பதிலில் திருப்தி அடைகிறாள். இந்த அரவிந்தருக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருக்கிறது. அவர் 5 நிமிடத்திற்கு ஒருமுறை தன் பாக்கெட்டில் இருக்கும் கிருமிநாசினியை எடுத்து கைகளில் தேய்த்துக் கொண்டே இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் உதடுகள் வறண்டு போகாமல் மென்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக உதட்டுச் சாயத்தை லிப்பாம் அடிக்கடி எடுத்து உதடுகளில் தடவிக்கொள்கிறார். அவர் அந்த சானிடைசரை காவியாவிற்கும் கொடுக்க அவளும் 2 சொட்டுகள் வாங்கி தன் கைகளில் தேய்த்துக் கொள்கிறாள். அவர் காவியாவை பார்த்து, "எப்பொழுதுமே கை கால்களை சுத்தமாக வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியம்" என்று அறிவுரை கூற, "ஆமாம், அங்கே நானும் இந்த மாதிரி ஒன்று வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும்" என்கிறாள் காவியா. இருந்தாலும் ஆகாஷ் தனக்கு இவ்வளவு ஸ்மார்ட்டான ஒரு அப்பா இருக்கிறார் என்பதை என்னிடம் சொல்லி இருக்கலாம் என்று
காவியா சொல்லதான் பழகும் பெண்ணிடம் எந்த பையன்தான் பெற்றோரை பற்றி பேசுவான், அவர்களுக்கு அதற்கெல்லாம் எங்கே நேரம் இருக்கிறது என்று கூறிவிட்டு மீண்டும் அந்த லீப்பாமை உதட்டில் தடவிக்கொள்கிறார். எப்பொழுதுமே உதடுகள் மென்மையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் முத்தமிடும்போது அந்த உணர்வு நன்றாக இருக்கும் என்று அவர் யதார்த்தமாக கூற காவியாவும் சிரித்துக் கொள்கிறாள். உங்க மகனை நினைத்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அங்கே வெறும் 21 வயதில் அவன் எவ்வளவு முதிர்ச்சியோடு மெச்சோர் இருக்கிறான் தெரியுமா? இந்த வயதில் ஆகாஷன் முதிர்ச்சியே போன்ற ஒரு பையனே நான் இதுவரை பார்த்ததே இல்லை. என் மீது அவ்வளவோ அக்கறையாக இருப்பான், என்னை நன்றாக புரிந்து கொள்வான் என்று அவரது காதலை பற்றி விவரிக்கிறாள். அதற்கு அரவிந்தும், ஆமாம், அவன் உன்னை நன்றாக புரிந்து கொள்வான், கரெக்ட் என்று அவளது வார்த்தைகளை பிடித்து பேசுகிறார். ஆகாஷ் இப்படி ஒரு அழகான பெண்ணோடு பழகுவான் என்று நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. உண்மையிலேயே அவனுக்கு நீ கிடைத்தது அவனது அதிர்ஷ்டம் என்று அரவிந்த் அவளை புகழ காவியாவும் மிக்க நன்றி அங்கிள் என்று கூறுகிறாள். ஆகாஷ் பொதுவாகவே மிகவும் முதிர்ச்சியானவன், அவனே நீ மற்ற ஆண்களோடு ஒப்பிடக்கூடாது. சரி, அது போகட்டும். நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். அவனே உனக்கு உண்மையிலேயே பிடித்திருக்கிறதா என்று அரவிந்த் கேட்கிறார். ஆமாம், கண்டிப்பாக பிடித்திருக்கிறது என்கிறாள் காவியா. இப்பொழுது சமூக வலைத்தளங்கள் ஏகப்பட்டது இருக்கின்றன. அப்படியிருந்தும் நீங்கள் இருவரும் நேரில் பார்க்காமல் வெறும் புகைப்படங்களை மட்டுமே பரிமாறிக் கொண்டீர்கள். எதை நம்பி அவனை காதலித்தாய் என்று அரவிந்த் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறார். அதற்கு காவியா, ஆரம்ப காலத்தில் நாங்கள் இருவரும் சாதாரணமாக இணையத்தில் பேசும் நண்பர்களாகத்தான் அறிமுகமானோம். அதற்கு பிறகு அவரது பேச்சு, அவரது அக்கறை, அவரது இனிமையான வார்த்தைகள் எல்லாவற்றையும் பார்த்து நான் மிகவும் கவரப்பட்டேன். அதன் பிறகுதான் நாங்கள் புகைப்படங்களை பகிர்ந்து கொண்டோம். பல விஷயங்களுக்கு ஒன்றாக சிரித்திருக்கிறோம். அவனது தாய் இறந்தபோது கூட அவன் தன் சோகத்தை என்னிடம் பகிர்ந்து கொண்டான். எங்களுக்குள் அப்படி ஒரு நல்ல அலைவரிசை கெமிஸ்ட்ரி இருந்தது. அதனால்தான் ஆகாஷை நேரில் பார்க்க என்று நான் இங்கு வந்திருக்கிறேன் என்று தன் மனதை திறக்கிறாள். அவளது பேச்சின் நடுவிலும் அவர் கிருமிநாசினியையும் லிப்பாமையும் பயன்படுத்திக் கொண்டே இருக்கிறார். வந்ததிலிருந்து நின்று கொண்டே இருக்கிறாயே, காவியா உட்கார்ந்து பேசலாமே என்று அரவிந்த் கூற அவளம் அமர்கிறாள். மீண்டும் குடும்பத்தைப் பற்றி அவள் கேட்க முயல. சட்டென்று பேச்சை மாற்றிய அரவிந்த், உன்னுடைய இந்த புதிய தலைமுடி அலங்காரத்தை, ஹேர் ஸ்டைல் பற்றி ஆகாஷ் என்னிடம் சொல்லி இருக்கிறான். உண்மையிலேயே இது உனக்கு மிகவும் அழகாக இருக்கிறது என்று பாராட்டுகிறார். வாவ், இதைப் பற்றி எல்லாம் கூட ஆகாஷ் உங்களிடம் பேசியிருக்கிறானா என்று காவியா ஆச்சரியப்படுகிறாள். ஆமாம், நிறைய பேசியிருக்கிறான். உங்கள் இருவருக்கும் இடையே உள்ள ஒற்றுமை, நீங்கள் பேசிக்கொண்டது என பல விஷயங்களை கூறியிருக்கிறான் என்கிறார். அவனுக்கு பிடித்ததால்தான் இந்த நீல நிறப்பூக்கள் போட்ட உடையே நான் இன்று அணிந்து வந்திருக்கிறேன் என்று காவியா பெருமையோடு சொல்கிறாள். நான் திரும்பவும் கேட்கிறேன் என்று தப்பாக நினைக்காதே. இந்த இணைய உலகில் நீங்கள் இருவரும் நேரில் பார்க்காமலேயே எப்படி இவ்வளவு ஆழமாக காதலில் விழுந்தீர்கள் என்று அரவிந்த் மீண்டும் சந்தேகமாக கேட்க. ஆரம்பத்திலிருந்தே எனக்கும் ஆகாஷுக்கும் ஒரு விசித்திரமான பிணைப்பு இருப்பதை நான் உணர்ந்தேன். எப்பொழுதெல்லாம் அவருடன் பேசுகிறேனோ அப்பொழுதெல்லாம் அந்த பிணைப்பு எங்களுக்குள் அதிகரித்தது என்று காவியா சொல்ல, அப்படியென்றால் நீயும் ஆகாசம் காதலில் விழுந்துவிட்டீர்கள் சரியா என்று அவர் கைகளை கோர்த்து காட்டுகிறார். ஆமாம், அங்கே நான் அவனை மிகவும் நேசிக்கிறேன் என்று காவியா வெட்கத்துடன் கூறுகிறாள். ஓ, அப்படியென்றால் ஆகாஷே நீ காதலிக்கிறாய் என்று கூறிக்கொண்டே அரவின் அறைக்குள் குரருக்கும் நெடுக்குமாக நடக்கத் தொடங்குகிறார். ஆகாஷ் எப்பொழுது வருவார் அங்கிள் என்று காவியா கேட்க, இதோ இப்பொழுது வந்துவிடுவான் என்கிறார். நான் அவனுக்கு ஒரு குறுஞ்செய்தி மெசேஜ் அனுப்பி பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு காவியா தன் தொலைபேசியை எடுக்க முயலும்போது சட்டென்று குறுக்கே வந்து நிற்கிறார். அரவிந்த், எதற்கு மெசேஜ் எல்லாம்? அவன்தான் வந்துவிடுவான் என்று சொல்கிறேன் அல்லவா? அப்புறம் ஏன் அவன் வரும்வரை நாம் பேசிக் கொண்டிருக்கலாமே என்கிறார். எனக்கு இது ஒரு மாதிரியாக தெரிகிறது அங்கிள், நான் அவனுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிவிடுகிறேன் என்று கூறிவிட்டு காவியா ஆகாஷிற்கு மெசேஜ் அனுப்புகிறாள். ஆனால் அடுத்த கணமே அந்த மெசேஜ் வரும் சத்தம் அந்த
அரவிந்தன் பாக்கெட்டில் இருந்து கேட்கிறது. மிகுந்த குழப்பத்துடன் காவியா திரும்பி பார்த்தால் ஆகாஷன் தொலைபேசி அரவிந்தன் கையில் இருக்கிறது. அங்கிள், இப்பொழுது நான் அனுப்பிய மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கிறதே, அப்படியென்றால் ஆகாஷ் தன் போனே இங்கே விட்டுவிட்டு சென்றிருக்கிறானா என்று காவியா சந்தேகமாக கேட்கிறாள். அதற்கு அரவிந்த், இது ஆகாஷின் போன் இல்லை, என்னுடைய போன்தான். நீ அனுப்பிய மெசேஜ் எனக்குத்தான் வந்தது என்கிறார். இதை கேட்டதும் காவியாவிற்கு பயங்கரமான அதிர்ச்சி உண்டாகிறது. என்னது, நான் அனுப்பிய மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கிறதா? அப்படியென்றால் நீங்கள்தான் ஆகாஷா என்று மிகுந்த குழப்பத்துடனும் பயத்துடனும் கேட்கிறாள். அவளுக்கு அங்கே என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. எனக்கு ஏதோ தப்பாக தோன்றுகிறது, நான் உடனே கிளம்புகிறேன் என்று காவியா அங்கிருந்து புறப்பட முயல அரவிந்த் சட்டென்று வந்து அவளது வழியை மறித்து தடுத்து நிறுத்துகிறார். ஒரு நிமிடம் நில், நான் சொல்வதை கொஞ்சம் பொறுமையாகக் கேள் என்று அவளிடம் பதற்றமாக பேசத் தொடங்குகிறார். இப்பொழுது ஆகாஷ் எங்கே, அதை சொல்லுங்கள், ஆகாஷ் என்று ஒருத்தன் இருக்கிறானா இல்லையா என்று அவள் சத்தமா கேட்க, இதோ பார் காவியா, நீ இத்தனை நாளாக இணையத்தில் காதலித்து அரட்டை எடுத்துக் கொண்டிருந்தாயே, அந்த ஆகாஷ் நான்தான் என்கிறார். இதைக் கேட்டு காவியா நிலைகுலேன் தூ போகிறாள். ஆகாஷ் என்கிற ஒரு போலி கணக்கேட் பேக் பிரபல் தொடங்கி இத்தனை நாளாக உன்னுடன் பழகியது நான்தான் என்று அவர் உண்மையை உடைக்கிறார். சூட் எனது, நீங்களா என்ன கொடுமே, இது எதுக்காக என்னை இப்படி ஏமாற்றினீர்கள் என்று காவியா ஆத்திரப்படுகிறாள். கோபப்படாதே, நான் சொல்வதை கொஞ்சம் பொறுமையாக கேள். நீ ஆகாஷுடன் ஒரு மனரீதியான பிணைப்பு ஏற்பட்டது என்று சொன்னாய் அல்லவா, அது உண்மைதானே என்று அரவிந்த் கேட்கிறார். ஆமாம், ஆனால் என்னோடு பேசிய அந்த மனிதனுடன்தான் எனக்கு பிணைப்பு ஏற்பட்டது என்று சொன்னேன், உங்களுடன் இல்லை. உங்களைப் போன்ற ஒரு வயதான நபருடன் பழக நான் தயாராக இல்லை, வழியை விடுங்கள், நான் போகிறேன் என்கிறாள். ஒரு நிமிடம், இப்பொழுது நாம் உண்மையை மட்டும் பேசுவோம். ஆகாஷையும் என் வயதையும் விட்டுவிடு. நீ ஆரம்பத்திலிருந்தே என்னிடம் என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய்? சாட் செய்யும்போது அந்த நபருடன் ஒரு நல்ல பிணைப்பு இருந்தது என்பதை ஒப்புக்கொண்டாய் அல்லவா? அப்படியென்றால் இந்த வயது என்கிற எண் எங்கிருந்து வந்தது? உனக்கு என் மீது ஒரு ஈர்ப்பு இருந்தது, உண்மைதானே என்று அரவிந்த் கேள்வி கேட்க காவியா என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கிறாள். நான் பேசியது 21 வயது இளைஞனுடன், உங்களைப் போன்றவொரு முதியவருடன் இல்லே. என்னோடு பேசுவது ஒரு வயதானவர் என்று தெரிந்திருந்தால் நான் அப்பொழுதே தொடர்பை துண்டித்திருப்பேன் என்று அவள் சொல்ல, அதையெல்லாம் விட்டுவிடு. என்னுடைய கேள்விக்கு மட்டும் பதில் சொல். உனக்கு என் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது, உண்மைதானே? அதை நீயே இப்பொழுதும் ஒப்புக்கொண்டாய் என்கிறார் அரவிந்த். உண்மைதான், திரும்ப நீங்கள் கேட்டாலும் அது உண்மைதான். ஆனால் என்று அவள் பேசவர எனக்கு அதுபோதும், இதற்கு மேல் அதை விளக்க வேண்டியதில்லை என்று அவரது வார்த்தைகளை தடுக்கிறார். நீ எதுக்காக இங்கே வந்தாய் என்று அவர் கேட்க, என்னோடு பேசியவனை பார்க்க வந்தேன் என்கிறாள். கரெக்ட், ஆகாஷை சந்திக்க வந்தாய். ஆனால் அந்த ஆகாஷ் என்கிற பெயரில் உன்னுடன் இவ்வளவு நாள் பழகியது நான்தான். அந்த ஈர்ப்பு உனக்கு ஏற்பட்டது என்னிடம்தான். எனக்கு பிடிக்கும் என்பதால் தானே நீ இந்த நீல நிற உடையை அணிந்து வந்திருக்கிறாய். நானும் உனக்கு பிடிக்கும் என்பதற்காகத்தான் இந்த நீல நிற ஆடையை அணிந்திருக்கிறேன். நான் செய்தது தவறுதான், இல்லை என்று சொல்லவில்லை. சிறிது நேரம் கழித்து மருத்துவர் சென்றுவிட்டார். பிறகு திவ்யாவிற்கு மெதுவாக நினைவு வந்தது. நான் அவளிடம் கோபமும் அழுகையுமாக, நீ மீண்டும் ஏதேனும் வேலை செய்தால் என்னைவிட மோசமானவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று மிரட்டினேன். ஆனால் சிறிது நேரம் கழித்து நான் மீண்டும் அவளுடைய அறைக்கு சென்றபோது அவள் என்ன செய்கிறாள் என்று பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். அவள் மீண்டும் அந்த படுக்கை விரிப்பை கட்டிலில் இருந்து எடுத்து துவைத்துக் கொண்டிருந்தாள். முறை நான் அவளை தூரத்திலிருந்து மறைந்து நின்று பார்த்தேன். ஏனென்றால் அவள் செய்து கொண்டிருந்தது சாதாரணமாக இல்லை. அவள் மயக்கத்திலிருந்து எழுந்த உடனேயே படுக்கை விரிப்பை துடைக்க ஆரம்பித்து விடுகிறாள். இது என்ன நடக்கிறது? ஏன் அவள் இதையெல்லாம் செய்கிறாள்? என் வளர்ப்பு மகன் அவளுடைய அறையில் தூங்க ஆரம்பித்த பிறகுதான் அவள் இப்படி விசித்திரமாக செய்தாள். மயக்கம் அடைந்ததும் அப்போதிலிருந்துதான் தொடங்கின.
ராகுல் அவளுக்கு வளர்ப்போ சகோதரனாக இருந்த போதிலும் சிறுவயதிலிருந்தே இருவரும் ஒன்றாகத்தான் வளர்ந்தார்கள். அவர்கள் இருவருக்கும் சொந்த அண்ணன் தங்கை போல தூய்மையான பாசம் இருந்தது. பிறகு ஏன் என் மகளின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டே வந்தது. நான் சமையலறையில் அமர்ந்து அழுது கொண்டே இங்கு என்னதான் நடக்கிறது என்று யோசித்துக் கொண்டே இருந்தேன். ஒரு பெண் பலவீனமாவது குழந்தைகளை பெற்ற பிறகுதான், அப்போதுதான் அவளுக்கு உடலில் சக்தி இருக்காது. ஆனால் இளம்வயது பெண் இப்படி அடிக்கடி மயங்க ஆரம்பிப்பது சாதாரண விஷயம் இல்லே. மறுநாள் அவள் வழக்கம் போல விரிப்பை துவைத்து மொட்டை மாடியில் காய வைத்தாள். நான் அவளை பார்க்கவில்லை என்று நினைத்து அவள் சுற்றிலும் திருட்டுத்தனமாக பார்த்துக் கொண்டிருந்தாள். நான் சமையலறை ஜன்னலிலிருந்து இதையெல்லாம் ரகசியமாக பார்த்துக் கொண்டிருந்தேன். நான் அவளை பார்க்கிறேன் என்று அவளுக்கு உணர வைக்கவில்லை. ஆனால் என் மகள் என்ன செய்து கொண்டிருந்தால், அவள் மீண்டும் படுக்கையில் வந்து படுத்து மேலே இருந்த போர்வையே நன்றாக போர்த்தி மூடிக்கொண்டாள். அதனால் கீழே இருந்த விரிப்பு இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியாது. நான் அவளுக்கு காலை உணவு கொடுத்து மருந்துகளையும் கொடுத்தேன்.